அமலாக்கத்துறை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள செந்தில் பாலாஜி ஓராண்டுக்கு அதிகமாக சிறையில் இருந்த போதிலும் அவருக்கு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா என்ற சூழ்நிலை ஒவ்வொரு நாளும் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் ஆகியவற்றில் அவரது ஜாமீன் கோரும் மனு மீதான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்று அவரது ஜாமீன் மனு மீதான விசாரணையானது நாளை மறுதினம் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான விசாரணை நாளை மறுதினம் மீண்டும் விசாரிக்கப்படும் என உத்தரவிட்டிருப்பதால் நாளை மறுதினம் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. ஏனென்றால் அமலாக்கத்துறை வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் ஹேமந்த் சோரன் உள்ளிட்டோருக்கு ஜாமீன் கிடைத்துள்ள சூழ்நிலையில் அவருக்கு முன்னதாகவே கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைப்பதில் இன்னும் என்ன சிக்கல் இருக்கிறது என்ற கேள்வியுடன் அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் வழக்கு விசாரணையில் மற்ற விவரங்கள் மற்றும் அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட வேண்டியது இருப்பதால் அமலாக்கத்துறை சார்பில் நாளை மறுதினம் ஜாமீன் மனு தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என நாளை மறுதினம் ஜாமீன் மனு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கின்றனர்.